வீடியோ பார்த்துருப்பீங்க எக்ஸகான் ராட் கட்டிங் பண்ணுறது. ஸோ எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னாக்கா, நிறைய கஸ்டமர் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வர்றது ஆக்சுவலாக எக்ஸகான் ராட் வாங்குறதுக்குன்னு வருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நாங்கள் வருவோம். ஃபேப்ரிகேஷனு, க்ரில் ஒர்க்கு, ரெயிலிங்ஸு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க கடைக்கு. ஸோ மொதல் வர்றது எங்ககிட்ட எக்ஸகான் ராட் வாங்குறதுக்கு தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸுன்னு இல்லாமல் கஸ்டமர் என்ன சைஸ் கேட்டாலும் கட் பண்ணி தரோம் எக்ஸகான் ராடு. ஸோ அதிகமாக எங்ககிட்ட அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் போகிறது வந்துட்டு 12mm போகும். ஸோ இந்த 12mm தவிர்த்து ஒரு சில பேர் வந்துட்டு அதிக திக்னஸில் கேட்பாங்க. 12, 14, 16 அந்த மாதிரி எல்லா சைஸஸ்க்கும் கேட்பாங்க. பட் நாங்கள் ஆர்டர் எடுத்து அதிகம் கட்டிங் பண்ணுறது வந்துட்டு 12mm. இங்கே எங்கள் கடை சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ரெகுலராக ஆர்டர் கொடுக்குறது வந்துட்டு 12mm. ஸோ கடைக்காரங்க 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஈவன் எக்ஸகான் ராடு வந்துட்டு லென்த்தாக வரும், உங்களுக்கு 18 to 20 feet வரும். அந்த சைஸஸ்க்கு வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் சைஸஸ்க்கு எதுவும் வேஸ்டேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணி கொடுங்க. கஸ்டமர்ஸை விட்டுறாதீங்க. இங்கே பெங்களூரில் யாராச்சும் இருந்தாக்கா யூஸ் பண்ணிப்போங்க. இந்த சரௌண்டிங்கில் யாருனா இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தாக்கா எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் கொடுங்க. எக்ஸகான் ராட் பொறுத்தளவுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஆர்டர் எடுத்தோம்னாக்கா, மார்னிங் ஆர்டர் எடுத்தால் அட்லீஸ்ட் மதியம் வரைக்கும் தான் டைம் எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவோம். ஸோ பிட்வீன் மதியம் யூஸ்வலாக மதியம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க பசங்க. ஸோ அதால் மதியத்தில் தான் கட் பண்ணி கொடுப்போம். மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா எம்எஸ் அதிகம் வரும். ஸோ எம்எஸ் விட பிரைட் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் பிரைட் வரும். பிரைட்னாக்கா உங்களுக்கு குவாலிட்டியும் வரும், லைஃப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா பிளாஸ்டிங் டைம்லேயே விண்டோஸ் அதிகம் ஃபினிஷிங்குள்ளே சிமெண்டெல்லாம் பட்டு ரொம்ப ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதால் ஆனளவுக்கு பிரைட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எஸ்எஸும் நிறைய பேர் கேட்பாங்க. எஸ்எஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை எஸ்எஸ் யூஸ்வலாக. ஸோ எஸ்எஸ் யாருன்னா ஸ்டாக் வச்சுருந்தாலும் ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குற சைஸ் கிடைக்கும். எஸ்எஸும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.